who can access to the counsel of the Lord. இந்த காவலாளியானவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய செயல்பாட்டிற்கும் உரியவனாய் So the காணப்படுகிறான். Bible said, let them declare, let the watchman declare what he sees. வேதம் இப்படியாய் சொல்கிறது, இப்படிப்பட்ட விசேஷித்த காவலாளியானவன் அவன் அறிவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். When Jesus came, he said, watch and pray. இயேசுவானவர் தான் இதை தெளிவாய் கூறுகின்றார், விழித்திருந்து நீங்கள் செபியுங்கள். So the watchman watch, and then in காவலாளியானவன் பார்க்கின்றான், பிறகு அறிவிக்கின்றான். but some you can danger, சில வேளைகளில் ஆபத்தை பார்க்கிறீர்கள், you and நீங்கள் பேசுகிறீர்கள், but there is no go and tell the soul you are in danger, turn from that way. ஆபத்திலிருந்து நீ உன்னை விலக்கிக் கொள் என்று சொல்வதற்கு மக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். So the watchman also go to the soul. சில இந்த காவலாளியானவன் அப்படிப்பட்ட ஆத்துமா நேராய் போக கடமைப்பட்டிருக்கிறான். He has watched to hear and see. அவன் கண்டதையும் He has interceded. பரிந்து பேசுவதையும் And now go to the soul. அப்பொழுது அவன் ஆத்துமாவுக்கு நேராக நடந்து போகிறவனாய் இருக்கின்றான். He goes, the Lord will use him to touch the soul and draw. இந்த நிலையிலே போக காவலாளியை ஆண்டவர் நிச்சயமாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகின்றார். So the watchman should be also a witness of Jesus. இந்த காவலாளியானவன் இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சியாய் நிற்கின்றான். That's why Jesus said, receive power. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். After the Holy Ghost came and took over your life, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, and then you shall be witness. நீங்கள் பலன் அடைந்து உலகமெங்கும் And to சாட்சிகளாய் me in Jerusalem, இருப்பீர்கள். Judea, Samaria, and to the எல்லா இடங்களிலும். So the watchman is somebody. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் பிரயோஜனமாய் இருக்கிறது. That's different அது வேறு. from the work. ஆனால் உங்களுடைய வேலைகள் என்பது வேறு. You can be drunk for yourself. நீங்கள் உங்களுக்காக காரியங்களை குடிக்கலாம். It helps you, but it doesn't help him. அது உங்களை மாத்திரம் வளர்க்கவே தவிர எதிராளியை வளர்ப்பதில்லை. That's for your consumption, for அது your own உங்களுடைய personal consumption. திருப்திக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் மாத்திரம் இருக்கிறது. Now, for you to be witness to him, ஆனால் நீங்கள் எதிராளிக்கு சாட்சியாக for you இருக்க to வேண்டும் என்று சொன்னால், affect his life, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், means this. இப்படிதான் You are operating நீங்கள் பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே செயல்படுத்தப்படுகிறீர்கள். by the spirit of wisdom. உங்களுடைய தேவ ஞானத்தினாலே, தேவ The spirit of wisdom. And then you are operating by the spirit of counsel. தேவனுடைய ஞானத்தினாலும் தேவனுடைய ஆலோசனையினாலும் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். Then you are operating by the spirit of might. நீங்கள் பலத்த வல்லமையினால் வழிநடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுகிற தன்மையிலே வழிநடத்தப்படுகிறீர்கள். Then you are operating by the spirit of the fear of the Lord. நீங்கள் Lord that rest upon you. நீங்கள் இப்படிப்பட்ட வழிநடத்தலுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுதுதான் தேவ ஆவியானவர், Then you are full of the Holy Spirit. அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை அவர்களுக்கு அறிவுபூர்வமான காரியம் மாத்திரம் பிரதானமாய் காணப்படுகிறது. So they know Jesus is Lord. அவர்கள் இயேசு தெய்வம் என்பதை They அறிவார்கள். know they are forgiven. அவர்களை மன்னித்தார் என்று They know அறிவார்கள். they are saved. அவர்கள் மீட்கப்பட்டார் என்று நம்புவார்கள். He was telling me a history. அவர் ஒரு சரித்திரத்தை இடத்திலே சொன்னார். Succeed of escaping. He came out from the well. And when he came out from the well, he was dancing outside. அந்த கிணற்றை விட்டு அவன் வெளியே எழும்பி வந்த பிறகு அவன் குதித்து நடனமாடுவதை பார்க்கின்றோம். That person knew. அந்த கிணற்றுக்குள்ளாய் பாழாய் கிடக்கிறார்கள். He knows his situation. He knows what is happening to him. அவை மற்ற பாதிக்கப்பட்டு விழுந்து கிடக்கின்ற மக்களை குறித்த கரிசனையோ. But when a Christian is full of the Holy Ghost, ஆனால் ஆலோசனை operating through him, இந்த நிலையிலே he is strong inside by the spirit of mind. அவன் Walking under the leadership of the Spirit of the Lord upon him. அவன் பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்திலே and bring them into the kingdom of light. இந்த He காவலாளி go back and break the power of the devil. That person become very fruitful. அவன்தான்
He's not afraid of nothing. He's full with the Holy Ghost. Like Jesus was full with the Holy Ghost. So we are going to build today the first altar of the prayer houses in Chennai. இந்த ஜெப வீட்டிலே இந்த சென்னையிலே இப்படிப்பட்ட பரிசுத்த பர்வதத்தை கட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். The first altar முதல் பலிபீடமானது in Chennai shall be built in this place. இந்த இடத்திலே கட்டப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். You agree with that? நாம் கட்டவிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And from that altar, இந்த பலிபீடத்திலிருந்து the Lord said, ஆண்டவர் கூறுகிறார், He will accept our prayers. எல்லா ஜெபங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். Said our sacrifices will be accepted. நம்முடைய எல்லா பலிகளும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். From that altar, இந்த பலிபீடத்திலிருந்து as we come to pray for the nations, for the people, for the church, for the men of God, the Lord said He will accept. சென்னையில் கட்டப்பட்ட இந்த முதல் பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். So we are going to stand up and hold the hands of somebody. Hold hands. We are going to agree as a sign of unity. இப்பொழுது ஒற்றுமையை எப்படி நாம் கட்டவிருக்கிறோம் என்பதை காண்பிக்கின்றோம். We are going to stand up எல்லாரும் எழும்பி நிற்போம். and hold the hands ஒவ்வொருடைய கரங்களை பற்றிக் கொள்வோம். as sign of unity. இதுதான் ஒற்றுமையினுடைய நிலைப்பாடு. And then we are going to build the altar. இப்பொழுதுதான் நாம் பலிபீடத்தை கட்டவிருக்கின்றோம். Bishop, is there any oil here? Oil? Okay. Please. What do you need? Oil. Why? Can we sing a worship song in India? Okay. Indian worship song. One. Christo, come. Simon, Pastor. सर्व सृष्टि कुम यजमान नीरे सर्व सृष्टि காப்பவன் நீரே எங்கள் இதயத்திலும் போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் सर्व सृष्टि कुम यजमान नीरे सर्व सृष्टिயை காப்பவனீரே எங்கள் இதயத்திலும் போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் அல்லேலூயா வனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பார் வனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பார் அல்லேலூயா அல்லேலூயா
Thank you, Jesus. Thank you. Hallelujah. Yes. Hallelujah. Let's all lift up our hands and praise God. Hallelujah. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Lift up our hands and lift up our eyes. Hallelujah. நம்முடைய கண்களையும் கரங்களையும் உயர்த்தி Hallelujah. 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 Praise the Lord. Father, in the name of Jesus, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே you are sitting on your throne. நீர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறீர். You dwell eternity. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறீர். நித்தியராயிருக்கிறீர். You whose throne is surrounded by a rainbow that looks like an emerald. நீர் பிரகாசிக்கின்ற விடிவெள்ளியாயிருக்கின்றீர். You whose throne is surrounded by 24 other thrones upon which 24 elders are sitting. 24 மக்கள் மத்தியிலும் பிரகாசிக்கிற தேவ ஞானமாயிருக்கிறீர். ஒளியாயிருக்கிறீர். Having white garment and golden crown on their heads. ஆண்டவரே நீர் பொன்மயமான முடியை உடையவராயிருக்கிறீர். You from whose presence are coming lightnings and thunderings and voices. மின்னல்களை காட்டிலும் இடிகளை காட்டிலும் பலத்த சத்தத்தை இடுகிறவராயிருக்கிறீர். You from whose before whom presence is a sea of glass that looks like crystal. ஒரு கண்ணாடியிலே நீளாட்டமாயிருக்கின்ற பளிங்கை போல இருக்கிறீர். You before whose throne are 7 lamps burning with fire, which are the 7 spirits of God. உம்முடைய சிங்காசனமாது 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே பிரகாசிக்கின்ற சிங்காசனமாயிருக்கிறது.